கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் ஆரணி குப்புசாமி முதலியார் அவர்களின் இந்திராபாய் அல்லது இந்திரஜால கள்ளன் என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 7. விவகாரங்கள் மிக்க துரிதமாக நடந்தன. வெளியில் வீதியின் முனையில் ஒரு பெரிய வண்டி கள்ளம் கபடமற்றது போல நின்று கொண்டிருந்தது. அதன் பக்கத்தில் ஒரு சிறிய வண்டியும் இருந்தது. பக்கத்தில் இருந்த காலி கட்டிடத்திலிருந்து பார்ப்பதற்கு அதன் மேல் மாடியில் உள்ள தையல் கடையிலிருந்து வருபவர்கள் போல 3 பேர் நாணயமான உடையணிந்தவர்கள் வெளியில் வந்து சாவதானமாக வண்டியில் ஏறினார்கள். கடைசி மனிதன் வண்டியில் ஏறும் பொழுது சிறிய வண்டியின் சாரதிக்கு கையால் என்னமோ சமிக்கை செய்தான். சாரதி பதிலுக்கு சமிக்கை செய்ததும் பெரிய வண்டி வேகமாக செல்ல தொடங்கியது. இச்சங்கதி பின்னால் வீதி சுத்தம் செய்த ஆளிடம் விசாரித்த பொழுது தெரிய வந்தது. உள்ளே கீழறையில் போலீசார் முதலியவர்கள் தீயை அணைத்துக் கொண்டிருந்த பொழுது கிருஷ்ணராவ் கள்ளர் எவ்வாறு அதற்குள் நுழைந்தார்கள் என்பதை அறிய சுவர்களை சோதனை செய்து கொண்டிருந்தான். சற்று நேரத்திற்குள் இதோ கள்ளக்கதவு, வெடியின் அதிர்ச்சியால் இது தளர்ந்து விட்டிருப்பதை நன்றாக காணலாம் என்றான். அந்த இடத்தில் யாவரும் போய் பார்த்த பொழுது உண்மையாகவே கள்ளக்கதவு ஒன்றிருந்தது. போலீசார் கையில் இருந்த ஆயுதங்களால் அங்கு கிளறி அக்கதவை திறந்து விட்டார்கள். கிருஷ்ணராவ் உடனே அவ்வழியே நுழைந்து சென்றான். இந்திராபாய் அஞ்சாமல் அவன் பின்னால் சென்றாள். அவள் பின்னால் மற்றவர்களும் தொடர்ந்தார்கள். அடுத்த அறையில் ஒன்றுமில்லை. அதன் பின்னால் இருந்த படிகளின் வழியாக கிருஷ்ணராவ் ஏறினான். அவ்வழி பீப்பாய்களும் பெட்டிகளும் வேறு சாமான்களும் நிறைந்து கிடைக்கும் ஒரு உக்கிரான அறையில் கொண்டு போய்விட்டது. பின்னால் வந்தவர்களில் ஜெகதீசன் அந்த அறைக்குள் நுழையும் பொழுது கிருஷ்ணராவ் கள்ளர்கள் மேலே அணிந்திருந்த அழுக்கு சிலைகளை கரத்தில் தூக்கி கொண்டிருந்தான். அவன் அவற்றை இந்திராபாய்க்கு காட்டி நாம் கள்ளர் சென்ற வழியே தான் வந்திருக்கிறோம் என்று கூறிக்கொண்டிருக்கிறான். இந்திராபாய், அக்கள்ளர் இப்பொழுது எங்கே இருக்கிறார்களோ என்றாள். கிருஷ்ணராவ் தன் தோள்களை அசைத்துக் கொண்டு நாற்புறங்களிலும் சுற்றி பார்த்து அவர்கள் வீதியிலிருந்தே உள்ளே பிரவேசித்து வீதி வழியாகவே சென்றிருக்கிறார்கள் என்று கூறிவிட்டு துரிதமாக வீதிக்கு செல்லும் வழியே ஓடினான். இந்திராபாய் அவனை விடாமல் தொடர்ந்து சென்றாள். வீதியில் சென்றதும் அங்கு வீதியை விலக்கிக் கொண்டிருந்த ஆளை அழைத்து சில கேள்விகள் கேட்டான். அதற்கு அவன், ஆம் ஐயா, 3 பேர் நாணயமான உடையணிந்து அதோ அக்கட்டிடத்திலிருந்து வெளியில் வந்து ஒரு பெரிய மோட்டார் வண்டியில் ஏறிச் சென்றார்கள் என்றான் கிருஷ்ணராவ். அந்த வண்டியின் நம்பர் என்ன, கவனித்தாயா என்றதற்கு அவன் இல்லை என்றான். அதன் மேல் அவ்வண்டி எந்த திக்கில் சென்றது என்று கேட்டதற்கு அவன் கையால் அந்த திக்கை சுட்டி காட்டினான். கிருஷ்ணராவ் பாதையில் உற்று நோக்கிய பொழுது கள்ளர் ஏறிச் சென்ற வண்டி தூரத்தில் மற்ற வண்டிகளின் இடையில் செல்வதை கண்டான். ஒரு நிமிடம் கிருஷ்ணராவ் இன்னொரு சிறிய மோட்டார் வண்டி சற்று எற்ற நிற்பதை கண்டான். அந்த வண்டியை முன்பு கள்ளர்களில் ஒருவன் சமிக்கை காட்டியதாக நாம் கூறியது. அந்த சங்கதி அப்பொழுது கிருஷ்ணராவுக்கு தெரியாது. கிருஷ்ணராவ் அந்த வண்டியின் சாரதியை நோக்கி, முன்பு இங்கிருந்து ஒரு பெரிய மோட்டார் வண்டி சென்றதே, அதை பார்த்தாயா என்றான். சாரதி சுறுசுறுப்பான பார்வையோடு ஆஹா, பார்த்தேன் என்றான். கிருஷ்ணராவ் உடனே அவ்வண்டியில் குதித்தேறி அந்த வண்டியை பின்தொடர்ந்து செல் என்றான். கிருஷ்ணராவ் வண்டியில் ஏறிக்கொண்டு கதவை மூடும் பொழுது அவனை தொடர்ந்து வந்த இந்திராபாய் ஓடி வந்து வண்டியின் பக்க பலகை மேல் ஏறிக்கொண்டு, தயவு செய்து என்னையும் ஏற்றிக்கொள், நான் வழியில் இறங்கி வீடு செல்ல அனுகூலமாக இருக்கும் என்று வேண்டிக் கொண்டார். கிருஷ்ணராவ் எப்படி மறுத்து கூற முடியும்? மனம் வருமா? இல்லை, பேசாமல் தன் கூட உட்கார வைத்துக் கொண்டான். இவர்கள் இருவரும் வண்டியில் ஏறி புறப்படும் சமயம் ஜெகதீசனும் பெரியசாமியும் போலீஸ் துப்பறிபவர்களும் அங்கு வந்தார்கள். ஜெகதீசன், கிருஷ்ணராவ் எங்கே போகிறாய் என்று கூவினான். கிருஷ்ணராவ், அப்பெரிய வண்டியை தொடர்ந்து செல்கிறேன், நீரு வேறு வண்டியில் வா என்று சாளரத்தில் தலையை நீட்டி கூவினான். மறுவினாடி அவன் ஏறி இருக்கும் வண்டி வேகமாக சென்று விட்டது. பெரியசாமியும் ஜெகதீசனும் நாற்புறங்களிலும் நோக்கினார்கள். ஜெகதீசன், அதோ 2 வண்டிகள் இருக்கின்றன என்று வண்டிகள் இருக்கும் இடத்தை சுட்டிக்காட்டினான். அதோடு நீ ஒன்றிலும் நான் ஒன்றிலுமாக ஏறி செல்வோம் என்றான். அவ்வாறு ஜெகதீசனும் 2 துப்பறிவாளர்களும் முன்னே நின்ற வண்டியில் ஏறிக்கொண்டார்கள். ஜெகதீசன் ஜாரதியை விழித்து கிருஷ்ணராவ் ஏறி செல்லும் வண்டியை சுட்டிக்காட்டி அந்த வண்டியை விடாது தொடர்ந்து செல் என்றான். வண்டி புறப்படும் சமயம் ஆவலோடு, ஜெகதீச பிள்ளை, என்னை கூட அழைத்து செல்ல மாட்டாயா என்ற சத்தம் தன் செவியில் வீழ்ந்து சாளரத்தில் தலையை நீட்டி பார்த்தான். அவ்வாறு கூவியது சுந்தராம்பாள். அவள் வண்டி அருகில் வந்துவிட்டாள். ஜெகதீசன் என்ன செய்வான்? அவளை வரவேண்டாம் என்று கூற மனம் வரவில்லை. அவன் தன் கூட உட்கார்ந்திருக்கும் துப்பறியும் ஆசாமிகள் இருவரில் ஒருவனை நோக்கி, நீ மற்றொரு வண்டியில் போய் ஏறிக்கொள், இக்கன்னிகை இதில் உட்காரட்டும் என்றான். அம்மனிதன் வண்டியை விட்டு இறங்க எழுந்திருப்பதற்குள் முருகேசம் சவுக்காரோ அங்கு வந்து விட்டார். அவர் தன் புத்திரி வண்டியில் இறக்கருவதை உணர்ந்து, சுந்தராம்பாள், வேண்டாம் வேண்டாம், ஒரு காலம் அனுமதி அளிக்க மாட்டேன் என்றார். அக்கன்னிகை, அப்பா, இந்திராபாய் போயிருக்கிறாளே என்றாள். தந்தை, அப்படியா, ஆயினும் எனக்கு இது சம்மதமில்லை என்றார். இவர்களுடைய வாக்குவாதத்தால்
தாமதமாவதைக் கண்ட ஜெகதீசன், மன்னியுங்கள், நான் கிருஷ்ணாராவ் வண்டியை தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று கூறிவிட்டு வண்டியை விரைவாக விடும்படி சாரதிக்கு கட்டளையிட்டான். பெரியசாமி ஏறிக்கொண்டு சென்ற வண்டியில் அவன் கூட யார் சென்றதென்று ஜெகதீசனுக்கு தெரியாது. அந்த வண்டியும் கிருஷ்ணாராவ் ஏறி சென்ற வண்டியும் இவர்கள் கண்களுக்கு மறைந்துவிட்டன. ஆயினும் ஜெகதீசன் ஏறிய வண்டியின் சாரதி உண்மையில் மிக்க கெட்டிக்காரன். சற்று நேரத்திற்குள் கள்ளர்கள் ஏறிச் செல்லும் வண்டி தூரத்தில் ஒரு அபாயகரமான திருப்பத்தில் திரும்புவதை ஜெகதீசன் கண்டான். அதற்கு சற்று பின்னால் கிருஷ்ணாராவ் வண்டி ஒரு தீபஸ்தம்பத்தில் மோதிக்கொள்ள மயிரிழை தப்பி முன் செல்லும் வண்டியை தொடர்ந்து சென்றது. ஆனால் கள்ளர் வண்டி பெரிதாயினும் அதன் வேகம் மிக்க அதிகமாதலால் கிருஷ்ணாராவ் வண்டி அதை பிடிப்பது அரிது. பெரிய வண்டி துரிதமாக பார்வைக்கு சிக்காமல் மறைந்தே போகும். அதற்கு ஒரு தடை இருந்தது. அதாவது இன்னும் வேகத்தை அதிகமாக்கினால் போலீசார் எங்கே பிடித்துக் கொள்வார்களோ என்ற பீதியாகையால் கிருஷ்ணாராவ் தங்களை நெருங்கி விடாதபடி மட்டும் வண்டியை விட்டுக் கொண்டு சென்றார்கள். ஜெகதீசன் வண்டி மட்டும் கூடிய வரையில் வேகமாக சென்று கொண்டிருந்தது. அவ்வண்டி முன் செல்லும் வண்டிகளை பின்பற்றி நகரை கடந்து வெளியான இடத்தில் பிரவேசித்தது. கிருஷ்ணாராவ் அந்த இடத்திற்கு சென்ற பொழுது கள்ளர் வண்டி அடியோடு பார்வைக்கு மறைந்துவிட்டது. கிருஷ்ணாராவ் வண்டியும் ஜெகதீசன் பார்வைக்கு மறைந்துவிட்டது. ஆகையால் அவன் உத்தேசத்தின் மேல் கூடியவரை வழியை நிதானித்துக் கொண்டே நிற்காமல் வண்டியை விட்டுக் கொண்டு சென்றான். சற்று நேரத்தில் பாதை இரண்டாக பிரிகிறது. ஜெகதீசனுக்கு இது பெரிய கலக்கத்தை உண்டாக்கிவிட்டது. வண்டி அங்கு செல்லும் பொழுது எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று வண்டிக்காரனுக்கு சட்டென்று கூறுவதற்காக ஜெகதீசன் சிரசை சாளரத்தில் நீட்டி பாதை பிரியும் இடத்தை நோக்கினான். வண்டி அந்த இடத்தை நெருங்கும் பொழுது ஜெகதீசன் அதென்ன என்று கூவினான். ஏனெனில் பாதை பிரியும் இடத்தில் ஏறக்குறைய பாதையின் மேலேயே ஒரு மனித உருவம் விழுந்து கிடந்தது. அதன் அருகில் சென்ற பொழுது சாரதி வண்டியை சட்டென்று நிறுத்தியதும் ஜெகதீசன் கீழே குதித்தான். ஜெகதீசன் அவ்வுருவத்தை நன்றாக கண்டதும் அலறிவிட்டான். அவன் முகம் சொல்லன்னா கோபத்தாலும் விகாரமடைந்தது. ஏனெனில் அங்கு விழுந்து கிடப்பது நமது கிருஷ்ணாராவே. அவன் மண்டை மேல் யாரோ அடித்து விட்டதால் அவன் விழுந்து விட்டான் என்று ஜெகதீசன் அனுபவத்தால் தெரிந்து கொண்டான். அவன் கிருஷ்ணாராவின் அருகில் உட்கார்ந்து மெதுவாக அவனை தட்டினான். கிருஷ்ணாராவுக்கு அப்பொழுதுதான் ஸ்மரணை திரும்பி வருகிறது. அவன் மண்டையில் இருந்த நோயால் வருந்தினான். ஜெகதீசன், நண்பரே, என்ன சங்கதி, நடந்ததென்ன என்று ஆவலோடு கேட்டான். கிருஷ்ணாராவ் கண்களை நன்றாக திறந்து நாற்புறங்களிலும் சுற்றி பார்த்து ஜெகதீசன் முதலியவர்களை உற்று நோக்கிய பின் கரத்தை ஒரு திக்கில் சுட்டி காட்டி, ஐயோ, இந்திராபாயை பிடித்து கொண்டு போய்விட்டார்களே என்றான். நடந்த சங்கதி என்ன என்பதை விவரித்துவிட்டு மேல் நடப்பதை கூறுவோம். கள்ளர்கள் மூவரும் ஏறி வந்த வண்டி பாதை பிரியும் இடத்தில் வந்த பொழுது முன் ஏற்பாட்டின்படி அந்த இடத்தில் அவர்கள் கூட்டாளி ஒருவன் வந்து காத்திருந்தான். கள்ளர்கள் அவனை கண்டதும் வண்டியை நிறுத்தி அவனிடம் சற்று நேரம் பேசிவிட்டு சென்றார்கள். அங்கு நின்றிருந்த கள்ளன் ஒரு முரட்டு போக்கிரி. சற்று நேரம் கழித்து கிருஷ்ணாராவும் இந்திராபாயும் ஏறி சென்ற வண்டி அங்கு சேர்ந்ததும் சாரதி எந்த வழி செல்வதென்று சந்தேகிப்பவன் போல வண்டியை மிக மெதுவாக நடத்தினான். இந்த சாரதியிடமே கள்ளரில் ஒருவன் கரசமிக்கையால் பேசிக் கொண்டான் என்பதை நேயர்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். வண்டி மெதுவாக செல்வதை அறிந்த கிருஷ்ணாராவ் சாளரத்தின் வழியாக எட்டி பார்த்து பாதை பிரிவதைக் கண்டு வண்டியை நிறுத்தும்படி சாரதிக்கு கூறினான். வண்டி நின்றதும் கிருஷ்ணாராவ் பாதையில் நிற்கும் ஆளை நோக்கி, இந்த வழியாக ஒரு பெரிய வண்டி சற்று முன்னே சென்றதை நீ பார்த்தாயா என்று வினவினான். அக்கள்ளப்பயல் காது கேட்காதவன் போல செவிகளின் மேல் கரத்தை வைத்துக்கொண்டு, என்ன என்ன என்றான். கிருஷ்ணாராவ் அந்த பெரிய வண்டி எந்த வழியாக சென்றது என்று மறுபடியும் கேட்டான். கள்ளன் வண்டியின் அருகில் வந்து நின்றான். கிருஷ்ணாராவ் பல கேள்விகள் கேட்டும் ஒரு பயனும் இல்லை. கள்ளன் வண்டியின் அருகில் வந்து நின்றதும் தன் முதுகை சாரதியின் பக்கம் திருப்பிக் கொண்டு பின்பக்க கரத்தினால் முஷ்டி கரத்தின் சமிக்கை காட்டி சாரதி பதில் சமிக்கை காட்டியதை அறிந்து கொண்டான். கிருஷ்ணாராவ் அதை பார்க்கவே இல்லை. அங்கு நிற்கும் ஆள் மூலமாக ஒன்றும் அறிய முடியாதென்று உணர்ந்த கிருஷ்ணாராவ் சாரதிக்கு 2 வழிகளில் ஒன்றை சுட்டி காட்டி அந்த வழியே துரிதமாக செல் என்றான். வண்டிக்காரன் வண்டியை விட தொடங்கும் பொழுது எந்திரத்தில் ஏதோ ஒரு பிசகு நேர்ந்து விட்டது. கிருஷ்ணாராவ் ஆத்திரம் கொண்டு, ஏன் தாமதம், விடு சீக்கிரம் என்றான். சாரதி கீழிறங்கி எந்திரத்தை முடுக்கும் கைப்பிடியை பற்றி முடுக்கத் தொடங்கினான். என்ன முடுக்கியும் வண்டி நகருவதாக காணோம். அதன் மேல் சாரதி எந்திரத்தின் மேல் மூடியை கழற்றி உள்ளே எங்கேயோ பழுது பார்ப்போன் போல காலவிரயம் செய்யத் தொடங்கினான். கிருஷ்ணாராவ் என்ன சமாசாரம் என்று உடனே கீழே குதித்து எந்திரத்தின் அருகில் சென்று உள்ளே நோக்கினான். சாரதி தோள்களை அசைத்துக் கொண்டே, எண்ணெய் பெட்டியில் ஏதோ பிசகு போல காண்கிறது என்றான். கிருஷ்ணாராவ் துரிதமாக எந்திரம் முழுமையும் நோக்கி ஒரு பழுதும் இருப்பதாக காணவில்லை என்றான். சாரதி, இல்லை, இருக்கிறது என்றான்.
கிருஷ்ணராவ் வீண் வாதத்தால் தாமதமாகும் என்று கருதி சாரதியை எட்டப்போவென்று அப்புறம் தள்ளிவிட்டு ஏதோ நான் பார்க்கிறேன் என்று தானே கைவிட்டு எந்திரத்தை முடுக்கிக் கொண்டே, இந்திராபாய், நீ மேல்மூடியை சரிப்படுத்து என்றான். இந்திராபாய் சட்டென்று இறங்கி வந்து அவ்வாறே செய்தாள். கிருஷ்ணராவ் 2 சுற்று முடுக்குவதற்குள் வண்டி நகரத் தொடங்கியது. அவன் சாரதியை நோக்கி, பார்த்தாயா, கடைசியில் ஒரு பழுதுமில்லை என்றான். சாரதி இல்லை என்று முரட்டுத்தனமாக கூறிக்கொண்டு கிருஷ்ணராவுக்கும் வண்டியோடச் செய்ய திரும்ப வேண்டிய சக்கரத்திற்கும் இடையில் வந்து நின்றான். கிருஷ்ணராவ் போ அப்புறம் என்ற பொழுது சாரதி இல்லை, யார் இதை ஓட்டுவது என்றான். அவனுடைய அதிக பிரசங்கித்தனத்தை கண்ட கிருஷ்ணராவ் மிக்க கோபமடைந்து அவனை பிடித்து அப்புறம் தள்ள முயன்றான். சாரதி நகராமல் முரட்டுத்தனமாக அங்கேயே நின்றான். அச்சமயம் இந்திராபாய் கிருஷ்ணராவை நோக்கி, பத்திரம், பார்ப்பார் என்று கூவினார். கிருஷ்ணராவ் திரும்பி பார்ப்பதற்குள் அங்கு நின்று கொண்டிருந்த முரட்டு மனிதன் தன்னிடம் மறைத்து வைத்திருந்த ஒரு ஆயுதத்தால் கிருஷ்ணராவின் மண்டை மேல் ஓங்கி அடித்தான். கிருஷ்ணராவ் உடனே நினைவற்று கீழே விழுந்து விட்டான். இந்திராபாய் இதை கண்டதும் எதிரிகளிடம் சிக்கிக் கொண்டோம் என்று உணர்ந்து அலறி கூவிக்கொண்டு தான் தப்பித்து கொண்டு போய்விட்டால் சங்கதியை வெளியில் கூறி உதவி கொண்டு வரலாம் என்று கருதி ஓடத் தொடங்கினாள். ஆனால் சாரதி உடனே ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து அவளை கேட்டியாக பிடித்து கொண்டான். அவன் அம்முருடனை விழித்து, இவளை பற்றி முஷ்டிகரத்தின் கட்டளை என்ன? சீக்கிரம் கூறு. இன்னொரு வண்டியில் அந்த ஜெகதீசன் பயல் துரிதமாக வந்து கொண்டிருக்கிறான் என்றான். அம்முருடன் இந்திராபாயை பிடித்து இழுத்து போய் வண்டியில் போட்டுவிட்டு சாரதியை நோக்கி, இந்த வழியை விடு சீக்கிரம் என்று ஒரு பாதையை சுட்டி காட்டினான்.